லேர்னிங் கிறிஸ்டியன் என்கின்ற இந்த புதிய சேனலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா கனத்தையும் மகிமையையும் நான் செலுத்துகிறேன். விசுவாசிகள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆக இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனை, பரிசுத்த ஆவியானவரை, ஆக திரியேக இந்த தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் பல கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தை எழுதினவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். தேவ மனுஷர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு இவ்விதமாக வேத புத்தகங்களை, எழுத்துக்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆக தேவனை அறிய அறிய நம்முடைய உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிறான், பரிசுத்தமாக்கப்படுகிறோம், கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிறோம், கர்த்தருடைய சாயலாக மாறுகிறோம். தேவனை அறிகிற அறிவை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் லேர்னிங் கிறிஸ்டியன் என்று வைத்திருக்கிறோம் என்றால், குறிப்பாக ஒவ்வொரு விசுவாசியும் படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், கற்றுக்கொள்ளவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய குருவானவர். நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள், சீஷர்கள். ஆகவே சீஷன் என்கின்றவன் கற்றுக்கொள்ளுகிறவனாக, வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்ளுகிறவனாகவே இருக்கிறான். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் நம்முடைய மொழிகளிலே நமக்கு கிடைப்பதற்கு 4000 வருடங்கள் சரித்திரம் அதிலே அடங்கியிருக்கிறது. மட்டுமல்ல, இதற்காக எத்தனையோ தேவ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையே கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுடைய ஜீவனையே பணயம் வைத்து சிலர் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வேத புத்தகம் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது அல்லவா, அது மிக மிக விலை உயர்ந்தது. நீங்கள் ஒருவேளை 100 ரூபாய்க்கும் 150 ரூபாய்க்கும் வாங்கலாம் வேத புத்தகத்தை. ஆனால் அது மிக மிக விலையேறப்பெற்றது. தேவாதி தேவன் நம்முடைய கரங்களிலே அற்புதமாக இந்த வேத புத்தகத்தை ஒரு செய்தியாக, ஒரு கடிதமாக, ஒரு வெளிப்பாடாக நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வேத புத்தகத்தை நீங்கள் கையில் எடுக்கும் போதெல்லாம் அதனுடைய மதிப்பை நீங்கள் உணர்ந்து அதற்காக நீங்கள் உங்கள் நேரங்களை செலவிடுங்கள். ஆகவே இட்ஸ் வெரி காஸ்ட்லி. ஹேண்டில் வித் கேர் என்று சொல்வார்கள். நீங்கள் ஒரு பொருளை கையாளும் போது மிக கவனமாக கையாளுங்கள். ஆகவே இந்த வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது மிக மிக கவனமாக நீங்கள் கையாளுங்கள். அநேக போதகர்கள் இந்த வேத புத்தகத்தை சரியாக படிப்பதில்லை அல்லது சரியாக கையாளுவதில்லை. மிக மிக தவறான போதனைகளை மக்களுக்கு தருகிறார்கள். ஆனால் இந்த போதகர்கள் போதிக்கின்ற சபைகளுக்கு செல்லுகிற பலர் தாங்கள் தவறான போதனையை பெற்றுக்கொள்கிறோம் என்ற அறியாமையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதை அறியாமலும் இருக்கிறார்கள். இது மிக மிக பரிதாபம். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த லேர்னிங் கிறிஸ்டியன் சேனல் மூலமாக உங்களுக்கு மிக மிக தெளிவான, ஆழமான, கத்தியை போன்று கூர்மையான சத்தியங்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்களிடத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று நிகழ்த்தப்பட்டது. பிரஸ் மீடியாவில் கேட்குறாங்க, ஒருவேளை உங்களுக்கு பரலோகத்தில் நல்ல நேரம் கொடுக்கப்பட்டால் நீங்கள் அங்கே என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு பில்லி கிரஹாம் இவ்விதமாக சொல்லுகிறார், எனக்கு நேரம் கொடுக்கப்பட்டால் பரலோகத்தில் நான் வேதத்தை முழுமையாக உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்வேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? வேதத்தை ஆராய்கிறீர்களா? வேதத்தை தியானிக்கிறீர்களா? வேதத்தின் கொள்கைகளை அறிந்திருக்கிறீர்களா? வேதத்தின் மூலமாக தேவனை அறிவதிலே முற்படுகிறீர்களா? ஆர்வத்தை காட்டுகிறீர்களா? இதெல்லாம் நாம் கேட்க வேண்டிய கேள்விகள். நீங்கள் ஒருவேளை வேதத்தை படிப்பதிலே, தியானிப்பதிலே உங்களுக்கு ஆர்வம் இல்லாவிட்டால் நீங்கள் உங்களை மீண்டுமாக தேவ சமூகத்தில் பரிசோதித்துக் கொள்ளுங்கள். ஆகவே வேதத்திற்கு வாருங்கள், வேதத்திற்கு திரும்புங்கள். லேர்னிங் கிறிஸ்டியன் சேனல் மூலமாக உங்களுக்கு வேத ஆராய்ச்சிகளையும், வேத பாடங்களையும், பல்விதமான நிகழ்ச்சிகளையும் விசுவாசத்திற்குரிய நிகழ்வுகளாக உங்களை விசுவாசத்திலே ஊன்றி கட்ட நாங்கள் பிரயாசப்படுகிறோம். நாங்கள் உங்களுக்கு நிகழ்வுகளை தொகுத்து வழங்க இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து லேர்னிங் கிறிஸ்டியன் சேனலுக்கு வாருங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.